ரோஸ் பிரஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். கூலி ரிலீஸ் ஆகி பாத்தீங்கன்னா பட்டைய கலப்பு இருக்குன்னே சொல்லாங்க. ஏன்னா ஒரு சாதாரண ரெக்கார்டு இல்ல, வேர்ல்ட் ரெக்கார்ட் படைச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். வேர்ல்ட் ரெக்கார்ட் மீன்ஸ் தமிழ் சினி இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா இது வரைக்கும் யாருமே சாதிக்காத ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறது இந்த கூலி. அதாவது பாத்தீங்கன்னா ஒரே நாட்டுல பாத்தீங்கன்னா 151 கோடியை கிராஸ் பண்ணிச்சுன்னு சொல்லாங்க. இது பெரிய ரெக்கார்ட். தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே முதல் படம் இதுதான். படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் புரளியெல்லாம் கலப்பி விட்டாலும் ஏய் சூப்பர் ஸ்டார்ரா, சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு மாஸ் இருக்கு. சூப்பர் ஸ்டார் தான் ரெக்கார்ட் மேக் பண்றவரு, அந்த ரெக்கார்டை உடைக்கிறவரும் சூப்பர் ஸ்டார் தான். சூப்பர் ஸ்டார்னா பேர்லாம் சும்மா வரல, இது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 2 நாட்களாகவே பார்த்துட்டு இருக்கேன். கூலி படம் வேற லெவல்ல மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா சில யூடியூபர்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா படம் நல்லா இல்லைன்னு சொல்றதுக்காக வர்றானுங்க பாத்தீங்களா, அந்த விஜய் ஃபேன்ஸ் வரானுங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு பேட்டி எடுத்து அவங்களுக்கு வியூஸ் போகிறதுக்காக ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. படம் உண்மையாவே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, எல்லாருமே கவர்ந்து இருக்குன்னு தான் சொல்லணுங்க. இது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு எண்டு வரைக்கும் நல்லா சூப்பரா தான் போகும். அதாவது உங்களுக்கு எந்த விதமான உங்களுக்கு போர் லேக் கீகல்ல எதுவுமே கிடையாது. சிலவெல்லாம் சொல்றான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக் உட்காரே முடியலன்றான். ஏன்டா டே ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன மாதிரி இருக்குடா படம். அது ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா யாராவது ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட் வந்துட்டே இருக்கு. அதுவும் அந்த இன்டர்வல் போர்ஷன்லாம் தெரியுமாசு. தலைவர் அந்த நின்று அந்த கையில பாட்டில் என்னத்த சொல்றதுங்க, அது பின்றாங்க. அது அந்த மாதிரி பயங்கரமா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் யார் இவன் பின்னாடி இருக்கிறா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பார்த்தீங்கன்னா மைண்டை கொலாஸ் பண்ண வச்சிருவாங்க. ஏன்னா யூகிக்கவே முடியாது யாரு உண்மையான முக்கியமான வில்லன், இவனுக்கு மேல யாரு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால யூகிக்கவே முடியாது. இதுதான் ஓப்பன். சிலவெல்லாம் சொல்றான் அதெல்லாம் நாங்க ஸ்டார்டிங்ல இருந்து கண்டுபிடிச்சாச்சுங்க, நானும் தலைவர் ஃபேனுங்க, படம் நல்லா இல்லைங்க. டேய் போடா, பின்னாடி வாழ் தருதுடா, போடா உள்ள வைடா, போடா வாழை தூக்கி உள்ள வை. லூசு தரமா பேசி சுத்திட்டு இருக்கீங்க. எல்லாருமே பார்க்கலாம் தாராளமா. நீங்க கொடுக்குற 200 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா வெர்த்தான படம். தலைவர் மாஸ் காட்டாருன்னு சொல்லாங்க. ஏன்னா இப்போ 75 வயசுல என்னடா சூப்பர் ஸ்டார்ல பண்ண முடியும். சும்மா அந்த 75 வயசுல சொல்லாதீங்க, சூப்பர் ஸ்டார்ல பண்ண முடியும். சூப்பர் ஸ்டார் யார் தெரியுமாங்க, அவர் ஒரு வாழ்வியலுங்க. அதாவது ஒரு எல்லாருக்குள்ளயும் கலந்துட்டார் அவர். இப்போ நேற்று பிறந்த குழந்தைகளுக்கு கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் யார் கேட்டால் அதுவே சொல்லிடும். ஏன்னா அந்த அந்த ஃபேஸ் பார்த்தா ஒரு வசீகரமான ஃபேஸு, எல்லாருமே கவர்ந்து இருக்கக்கூடியதுங்க. அது எங்க தமிழ் தெரியாதவங்க கூட பார்க்குறான், யாரா அது இந்த மாதிரி பண்றதுன்னு சொல்லிட்டு அவன் ஃபேன் ஆயிடுறான். உலகம் முழுக்க கொண்டாடுறாங்க. இது வரைக்கும் அதாவது கடந்த ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கர கொண்டாட்டமா இருக்கும். அதுக்கப்புறம் கூலி படத்துக்கு தான் பயங்கரமான ஒரு ஃபெஸ்டிவலுங்க. அதாவது ஒரு திருவிழா கோலம் போல அனைத்து திரையரங்குகளும் இருக்குது. டிக்கெட் இப்போ வரைக்கும் கிடைக்கவே இல்லை. எல்லாருமே கொண்டாடுறாங்க, எல்லா தரப்பும் கொண்டாடுறாங்க. அதாவது நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், ரொம்ப எனக்கு என்னன்னா அது இப்படி இருக்கிறாங்க. அதாவது வெறும் உமன்ஸ், அதாவது பெண்கள் மட்டுமே ஒரு ஷோ போட்டிருக்காங்க ஒரு தியேட்டர்ல, பயங்கரமான கொண்டாட்டம். அது நீங்க பாருங்க. பாத்தீங்களா, அங்க இருக்கிறவங்க டான்ஸ் ஆடுறாங்க, உற்சாகமா இருக்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு கொண்டாட்டங்கள் நிறைந்திருக்கு. வர்றவெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மனசாட்சி தொட்டு, அதாவது படம் நல்லா இல்லைன்னு சொல்றாங்களே அவங்கள மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, படம் உண்மையில நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டான். ஏன்னா மாசான ஒரு படம். சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரி பார்க்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு மனுஷன் பின்னி எடுத்திருக்காரு. அதாவது அவருக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்கணுன்றதுலாம் விஷயமே இல்லைங்க. அந்த கிளைமேக்ஸ்ல அதுல கண் கலங்கிட்டு பாப்பாரு கேமரால. அது நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே ஆட்டோமேட்டிக்கா கண்ணில் தண்ணி வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோன்னா ஆக்டிங் எல்லாம் மனுஷன் பிச்சு உதட்டார். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் ஏன் இந்த படத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் தான் எனக்கு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ சில தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய தேட்டர்ல பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை விட மாட்டுறாங்க. ஸோ இதனால எனக்கு கடுப்பா இருக்கு. ஏன் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபேனா இருப்பாங்க. குழந்தையிலேருந்து வயசான ஆளுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவருக்கு ஃபேனா இருப்பாங்க. ஸோ எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு புரியவே இல்லை. எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாவே இருக்குன்னு சொல்லாங்க. அது போல பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கொண்டாட்டங்கள்லாம் இல்லைங்க,
ஐயோ நான் வந்து தமிழ்நாடு நினைச்சிட்டேன். அது பார்த்தா கட்சியில் பார்த்தா துபாய். அந்த வீடியோ நீங்க பாருங்களேன். துபாய் மட்டும் இல்ல, அப்புறம் லண்டன்லங்க வேற லெவல் பண்ணிட்டாங்க. யூஎஸ்லயும் பாத்தீங்கன்னா கொண்டாடி தள்ளுறானுங்க. அதாவது தமிழ்நாட்டில் நம்ம எப்படி கொண்டாடுவோமோ அதே போல அங்கேயும் பாத்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. அந்த யூஎஸ் காரனே யாரா சூப்பர் ஸ்டார், இது எப்படி வந்து தமிழ் படத்துல வந்து ஹையஸ்டா புக்கிங் ஆயிருக்கு, என்ன இது இவர்கிட்ட என்ன இருக்கு, 75 இயர்ஸ்ல எப்படி ஹீரோ நடிக்கிறான், அவனே வந்து பிரமிச்சு போயிட்டான். ஸோ அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் வந்து கொண்டாட்டம் பொழியுதுங்க. எல்லா தேட்டர்லையும், ரோகிணி தேட்டர்ல இது வரைக்கும் வரலாற்றுல வந்து இந்த மாதிரி வந்து எவ்வளவு செலிப்ரேஷன் பண்ண முடியல. அந்த அளவுக்கு பார்த்தோன்னா ட்ரோன்லாம் விட்டு அந்த பூலாம் கொட்டி மாஸ் பண்ணிட்டாங்க. அதாவது வெறித்தனமான மொத்தம் வந்து என்ன சொல்றாங்கன்னா எல்லா ஃபேன்ஸோடைய சந்தோஷமும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் வாழ்க்கையில வந்து அந்த அளவுக்கு எந்த ஃபெஸ்டிவலும் கொண்டாடிக்க மாட்டாங்க. இந்த கூலி படத்தை கொண்டாடுறாங்கன்னு சொல்லாங்க. இது மிகப்பெரிய வந்து வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு மிக்க நன்றிகள். அதாவது இந்த படத்துல டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2.50 நிமிஷம் போகுது. அந்த 2.50 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிட்டா கொஞ்சம் இன்னும் வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது படம். ஏகப்பட்ட ரிவ்யூவர், அதாவது என்ன பண்றாங்கன்னா இந்த டிவிகே கட்சி சார்ந்தவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க என்ன பண்றாங்கன்னா வீடா போய் இப்பெல்லாம் ஓட்டு கேட்கறது இல்ல. இப்ப என்ன பண்றாங்க 2 நாட்களா பாத்தீங்கன்னா தேட்டரா போயிட்டு, அதாவது தேட்டரா போயிட்டு படம் நல்லா இல்ல ஐயோ தலைவர் சூப்பரா இருக்காங்க ஆனா படம் நல்லா இல்லைங்க. லோகேஷ் கனகராஜ் என்ன அப்ப லியோ அளவுக்கு இல்லைங்க, கதையே இல்லையே. நீ பார்த்ததானே உனக்கு கதை புரியும், நீதான் பார்க்கவே இல்லையே. உன் மைண்ட் செட் என்ன, எல்லாம் தேட்டர் போயிட்டு மைக்கை பிடிச்சிங்கன்னு படம் நல்லா இல்லை, நான் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இல்லை, தலைவர் என்ன இப்படி பண்ணிட்டாரு. இந்த மாதிரியான ஒரு பொய் பிரச்சாரங்கள் வந்து தேட்டரா பண்ணிட்டு இருக்கான். இவனுங்கெல்லாம் எங்க உருப்பட போகுது, இதுவும் உருப்படாது, இது கட்சியும் உருப்படாது, உன் தலைவனும் உருப்பட மாட்டான். உண்மையா சொல்றேன். ஏன்னா விஜய் அவர்கள் அறிக்கை ஒண்ணு, ஏன்டா இந்த மாதிரி அறிவு கட்டத்தனம் பண்ணாதீங்கடா, நீயே அந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க, தேட்டரா போய் என்ன இந்த வேலை வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வந்து ஜெயிக்கணுமா நம்ம, நான் சிஎம் ஆகணுமா வேணாமான்னு சொல்லிட்டு அவனை வந்து கூப்பிட்டு புத்திமதி சொல்லுங்க. கட்சி வேலையை அவனும் பாக்குறது இல்ல, தேட்டரா போயிருக்கானுங்க. நேற்று ஒரு பையன் வந்து என்ன பண்றான், உள்ள போயிட்டு தேட்டருக்குள்ள போயிட்டு அந்த ரிவ்யூ எடுக்கும்போது பார்த்தா பின்னாடி பார்த்தா கொடியை காட்டிட்டு இருக்கான். என்ன கொடியை, அந்த விஜய் டிவிகே கொடி காட்டிட்டு டிவிகே டிவின்னு கத்திட்டு இருக்கான். அவனுக்கு வந்து புத்திமதி சொல்லி ரஜினி ஃபேன்ஸ் அமைச்சிருக்காங்க. அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. இவர் வந்து விஜய் ஃபேன்ஸ் ஆக்சுவலா ஏன் இந்த டிவிகே ஃபிளாக் ஏங்க காமிச்சாரு எனக்கு புரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. தம்பி கொஞ்சம் நாங்க அன்பா கொஞ்சம் ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு வரோம். கழுகு வந்து கழுகுதான், புரியுதா? என் தலைவி எதுவும் இன்னைக்கு யாரும் தொட முடியாது. நான் உங்களெல்லாம் வந்து எதுவும் பண்ணல. எங்க ஓட்டு எல்லாம் உங்களுக்கு வேணுமா வேணாமா? வேணும்ல. நீங்க வந்து இந்த காக்கா கொடியில எங்க காமிக்காத. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல வந்து இந்த மாதிரி அனில் ஃபேன்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கதர்னு இருக்காங்கன்னு சொல்லலாம். இதுங்கெல்லாம் எங்க உருப்பட போனதில்லை. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூவர்ஸ், அதாவது யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க மிகப்பெரிய ரிவ்யூவர்ஸ்லாம், அதாவது இந்த பிரசாந்த்னு ஒருத்தர் இருப்பான் பாருங்க, அந்த பாண்டான்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அவர் சொல்றாரு கிண்டல், அது நெக்கில் அப்படியே என்ன சொல்றாங்க, பெரிய டேஷ் இவரு அப்படியே கேவலமா பேசுறது பாரு, என்ன படம் அவர் ரியாக்ஷன் பார்த்தா இப்படிதான் இருக்குது. படம் ஜம்ப் ஆகிறது நமக்கு நல்லாவே தெரியுது, மிஸ் ஆகுது. இது எங்கே போனாங்க, என்னது அப்படின்ட்டு. இப்போ ஸ்ருதியோட கேரக்டர் அவ்வளோ முக்கியமாக வச்சிருக்கிறீங்க, என்னது நான் கேட்குறேன். டயர்டாகி உண்மையாக சொல்கிறேங்க, அடே டயர்டாகி என்னதான்டா பார்க்குறேன் நம்ம, இன்னும் எல்லாமே பார்த்த படம் தான். சோறு சாப்பிடாதா நீ, இல்லை சோறு சாப்பிடாது, இந்த பழப்புக்கு போயிட்டு எங்கன்னா சாப்பிடலாம், பீ சாப்பிடலாம், ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ பீயை போய் துண்டு போ, அசிங்கமா இல்லை. இந்த படம் நல்லா இல்லையா உனக்கு? எப்படியா லியோ வந்து ஆவரேஜ் பிலிமா, இது வேஸ்ட்டுங்க. அது என்ன ரஜினியை கூட்டின்னு வந்து இன்னும் யூஸ் பண்ண தெரியல. ஒரு பெரிய புடுங்கி தள்ளிட்டாரு, நீ எல்லாம் வந்து பேசிட்டு இருக்க. ஏன்னா அவங்க அசிங்கமா இல்லை. இதுல வேற அவருக்கு வந்து அவர் இன்ஸ்டால பார்த்தா வீடியோ வந்து ரிப்போர்ட் அடிச்சிட்டாங்களா, அதனால வந்து சொல்றாங்க, நீங்க என்னங்க சர்டிஃபிகேட் தடுக்கிற துப்பு இல்லை, இந்த வந்து சின்ன ஒரு மியூசிக் போன உடனே அது வந்து இது ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் பெரிய டேஷ் மாதிரி பேசுறாரு. நீ இப்போ ஜனநாயகனுக்கு போய் நல்லா மார்க்கெட்டிங் பண்ணி, எனக்கு நல்லா தெரியுங்க இந்த ஃப்ராடை பத்தி. இவன் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அப்படியே 1000 கோடி அடிச்சிடும், தலைவர் மாஸ் தான், அது பயங்கரமா இருக்கும். இவன் அந்த வன்மத்தோட அவன் பேசுறது நல்லா புரிஞ்சிச்சு. எல்லா ஸ்பேஸ்லயும் போயிட்டு இந்த மாதிரி பேசியிருந்தான். நல்லா தெரியும் இவன் கண்டிப்பா வந்து இந்த படத்தை வந்து இந்த மாதிரி தான் பேசுவான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதே போல பார்த்தீங்கன்னா ஃபுல் வன்மத்தை கொத்திட்டான்.
இவனுக்கு என்ன இந்த படத்தை வந்து மொக்க பண்ணி விட்டு காலி பண்ணி விடணும், இதுதான் அவனு ஃபுல் அஜெண்டா. அவங்க கட்சியில இருந்து இதுதான் அவன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது விஜய் ரசிகரும் சரி, அந்த விஜய் தலைமையிலும் சரி, இவங்க எல்லாம் இந்த அந்த யூடியூபர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து இந்த மாதிரி பேசு, இந்த படத்தை காலி பண்ணு. ஏண்டா படத்தை காலி பண்றதுனால ஜெயிச்சிருங்கடா நீங்க? நான் கேட்கிறேன், இந்த மாதிரி திருட்டு பசங்க எல்லாம் ரிவ்யூ கொடுக்கறதுனால நான் படம் ஓடாம போகுது. டேய் ஒரே நாள்ல 151 கோடிடா. அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே பார்த்தா செகண்ட் டே ஃபுல்லு. இது எத்தனை கோடி கலெக்ஷன் ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. இன்னைக்கு தேர்ட் டே, இன்னைக்கும் ஃபுல்லு, நாளைக்கும் ஃபுல்லு, 4 நாட்கள் வந்து தொடர்ந்து எல்லாத்துலயும் ஃபுல்ரா. அப்ப ஃபர்ஸ்ட் டேலயே எல்லா தியேட்டர்லயும் ஃபுல்லு, செகண்ட் டே எல்லா தியேட்டர் ஃபுல்லுன்னா அப்போ வந்து எப்படி? அதே தானே வரும். பார்க்கலாம். 1000 கோடி அடிக்காதுன்னு சொன்னீங்களே, 1000 கோடி கூலி வந்து அடிக்குது, நீங்க பார்க்க தான் போறீங்க. படம் ஃபிளாப்பா தம்பி? போப்பா போ, உங்க தலைவனை போயிட்டு ஒழுங்கா நடிக்க சொல்லு. அதை விட்டுட்டு வந்து இங்க வந்து சும்மா வந்து படம் நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க என்னதான் நெகட்டிவிட்டி பரப்பினாலும் சரி, சூப்பர் ஸ்டார் படத்தை வந்து கண்டிப்பா வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் சரி எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. படமும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துச்சு. இந்த என்னதான் நீ நெகட்டிவிட்டி பரப்பினாலும் சரி, என்னதான் தலைக்கீழ் நடந்து போனாலும் சரி, சூப்பர் ஸ்டாருடைய புடுங்கவே முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலில் ஒரு தேட்டர் வந்து பண்ணியிருக்குங்க. அதாவது ஸ்ரீரங்கம் சினிமாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தேட்டரு. அந்த தேட்டரில் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா, நம்ம குட் பேட் அக்லி தலை படம் இருக்கு இல்லையா, அந்த தலை படத்தில் ஒரு சீன் ஒன்று வரும். டேய் நான் மலேசியாவிலேருந்து ஆள் இருக்கேன், டேய் மலேசியாவே அவர் தாண்டா அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தா திரையரங்கம் சதட்டோன்னு சொல்லிட்டு வரல. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலைவருடைய படத்துடைய சீன்ஸ் எல்லாம் போட்டு மாஸ் பண்ணிட்டானுங்க. வேற மாதிரி இருந்துச்சுங்க. நான் சொல்றதை விட இது நீங்க பாருங்களேன். சும்மா பிச்சை எடுக்குது. அதாவது தலைவர் வந்து இந்த ஸ்கிரீன்ல வர தலைவரோட பாட்டுலாம் பின்னாடி பேக்ரவுண்ட்ல வரலாம், இதெல்லாம் வந்து கூஸ் பம்ப்ஸ். சரி நான் பார்க்க முடியாத ஆயிடு போச்சுங்கன்னு சொல்லிட்டு தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு மிரட்டலான சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க. சொல்றதுக்கெல்லாம் வார்த்தை இல்லைங்க.